ஜெயிலர் மூவி எப்படி இருக்குது? மூவியோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தரலாம். மகனை கடத்துறாங்க. மகனை தேடி அப்பா போறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி. படத்துல ஹைலைட் ஆன சீன்ஸ் என்னன்னு பார்த்தரலாம். அப்பா மகனுக்கான சீனு, தாத்தா பேரனுக்கான சீனு, யோகி பாபு கூட ரஜினி வர சீனு, ரம்யா கிருஷ்ணன் ரஜினிகாந்த் காம்போட வர சீனு செட்டில்டா செம்மையா காமிச்சிருக்காங்க. மோகன்லால் சிவராஜ் வர சீனு, விநாயகன் கூட ரஜினி வர சீனு திருக்கி விட்டுருக்காங்க. படத்துல காமெடின்னு பார்த்தோம்னா யோகி பாபு ரஜினியும் டார்க் காமெடி செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. படத்துல பேரன் கூட ரஜினி பண்ற காமெடி நல்லா இருக்குது. வில்லன்னு பார்த்தோம்னா இந்த படத்துல ரஜினிகாந்துக்கு அப்புறம் விநாயகனுடைய கேரக்டரை ஸ்ட்ராங்கா எழுதியிருக்கிறாங்க படத்தோடைய டீம். இந்த படத்தோடைய சினிமோட்டோகிராஃபரை பாராட்டியே ஆகணும். ரஜினியை காட்டின விதம், விநாயகனை காட்டின விதம்னு அருமையா இருக்குது. படத்துல இன்டர்வல் விளாக்க செம்மையா தெரிக்க விட்டுருக்காங்க. ஒவ்வொரு சீன்ஸுமே ரிச்சா காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய ஸ்கிரீன் பிளே பழைய கதையா இருந்தாலுமே அதை டைரக்ட் பண்ண விதம் புதுசா காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல வர சாங்ஸ் விஷுவலா பார்க்கும்போது செம்மையா இருக்குது. பிஜிஎம்க்கு அனிருத்த பாராட்டியே ஆகணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செட்டில்டாகவும் பரபரப்பாகவும் இருக்குது. செகண்ட் ஹாஃப் புது புது ஆளுங்களை இறக்கி விறுவிறுப்பா படத்தோடைய கதையை கொண்டு போயிருக்கிறாங்க. சென்டிமெண்ட் காட்சியே இந்த படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அடல்ட் கண்டென்ட் இந்த படத்துல எதுவுமே இல்லை. ஆனா ரத்தம் தெரிக்கிற சீன்ஸ் அங்கங்க இருக்குது. கிளைமேக்ஸ் செம்மையா இருக்குது. ரஜினி ஃபேன்ஸுக்கும் நெல்சனுடைய ஃபேன்ஸுக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். நெல்சன் இந்த படத்து மூலமா கம்பேக் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீக்கெண்ட்ல தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். டாடா பாய்.